ஆன்மீகம் அறிவோம் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் சித்ரா கணபதியின் அன்பான வணக்கம். மீனாட்சி அம்மன் பட்டாபிஷேகம் முடிந்த பிறகு சில நாட்களுக்கு பின்னால் அவளது தாயாரான காஞ்சனமாலை மீனாட்சி அம்மனுக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார். அது பற்றி மீனாட்சி அம்மனிடம் வினவிய போது, மீனாட்சி அம்மன் நான் 8 திக்கும் வென்று வர வேண்டும் என்று சொல்லி எல்லா மன்னர்களையும் அழைத்து எல்லாரும் படைகளோடு வந்து சேர்கிறார்கள். அந்த படையை பார்க்கிற போது சேனை சமுத்திரம் போல தெரிந்ததாம், அப்படி புராணத்திலே சொல்லப்படுகிறது. அந்த சமுத்திரத்தோடு எல்லா குதிரைப்படை, காலாட்படை, தேர் இதோடு அப்படியே புறப்படுறா. போய் போர் செய்வதற்காக செல்கிறாள். 8 திக்கும் சென்று 8 திக்குனா எதுனா குபேரன், வாயு, ஈசானம், நிமதி, அதே போல் அக்கினி, இந்திரன் என்று சொல்லக்கூடிய அந்த 8 திக்கும் சென்று 8 திக்களும் வென்று வருகிறார். எல்லாத்தையும் வென்று வந்துட்டார். கடைசியாக இந்திரனிடத்தில் செல்கிறார். அங்கே இந்திரன் வந்து அந்த இந்திரலோகத்தை விட்டே போயிடறான். போன உடனே அவன் அங்கே போர் செய்து அங்கே இருக்கக்கூடிய காமதேனு, கற்பகத்தரு, அங்கே இருக்கக்கூடிய தேவமாதர்கள் எல்லாவற்றையும் வென்று அவற்றையெல்லாம் பெற்றுக்கொண்டு கைலாயம் நோக்கி செல்கிறார். அப்படி கைலாயம் நோக்கி செல்கிற போது இப்படி படையோடு ஒரு பெண் வருவதை பார்த்து அங்கிருந்து நம்ம நந்தி எம்பெருமான் உடனே போய் சிவபெருமானிடம் சொல்ல, பூதகணங்களை அனுப்பி போர் செய்ய சொல்ல, பூதகணங்கள்லாம் தோற்று ஓடுகின்றன. அப்போது சிவபெருமான் நேரடியாக மீனாட்சி அம்மனை போர் செய்வதற்காக வருகிறார். அப்படி தடாதகை பிராட்டியாக இருந்த அந்த அம்பாளோடு போர் செய்ய வருகிற போது நேருக்கு நேர் அம்பாளுடைய திருவுருவத்தையும் அம்பாளுடைய வீர தீர செயல்களையும் பார்க்கிறார். அம்பாளும் சிவபெருமானின் திருவுருவத்தை பார்த்து நாணமுறுகிறாள். அந்த நாணமுற்ற போது அவள் அவதரித்த போது சொன்ன அந்த அசரீரியின் வாக்குப்படி அவளது நடுத்தனம் மறைகிறது. அப்போது சிவபெருமானை பார்த்து நாணம் கொள்ள வேதங்களிலே சொல்லியபடி குறிப்பிட்ட நாளிலே வந்து உன்னை நான் கரம் பிடிக்கிறேன் என்று சொல்ல 8 திக்குகளையும் வென்று வெற்றி வீராங்கனையாக அன்னை மீனாட்சி மதுரையின் பிரதிக்கு திரும்புகிறார். அதைத்தான் நாம் திக்கு விஜயம் என்று சொல்லி 8 திக்கும் வென்று வந்த அந்த மீனாட்சி அம்மனை தரிசித்தோம் என்று சொன்னால், நாம் சில காரியங்களை மனதிலே வைத்துக்கொண்டு இந்த திக் விஜயம் செய்து மீனாட்சி அம்மன் அந்த அலங்காரத்திலே வருகிற போது அன்றைய தினம் தரிசனம் செய்பவருக்கெல்லாம் நாம் இலக்கை நோக்கி பயணிக்கிறோமோ அல்லது என்ன வேண்டுதல் வைக்கிறோமோ அதையெல்லாம் நிறைவேற்றி தருவாள் என்று சொல்லி திக்விஜய நாளிலே அம்பாளை தரிசிப்போம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.